எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி, மத்திய அரசு, பிரதமர் மோடி, தேர்தல் ஆணையம் ஆகியோர் மீது கடுமையான தனது விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இதன் ஒரு தொடர்ச்சியாக நேற்றைக்கு நடந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு முன்கூட்டியே வாழ்த்து சொன்னது ஏன் என்று கேள்வி எழுப்ப தொடங்கி 570 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக மத்திய அரசு மௌனம் காக்கிறது என்பது வரை அவரது விமர்சனங்கள் நிகழ்கின்றன. திமுக தலைவர் விமர்சனத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் தனது பதில் அறிக்கை மூலம் பல்வேறு கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக தலைவர் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையத்தின் பதில் என்ன, மத்திய அரசு மீது அவர் சுமத்தியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் பின்னணியில் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு என்ன பதில் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு விஜயதாரணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம், அதேபோன்று அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு பிரியன் ஆகியோர் இணைகிறார்கள். தொடர்ந்து வாதிக்கலாம். நான் உங்களிடம் தொடங்குறேன் திரு குமரகுரு. ஏற்கனவே எழுப்பிய அதே சந்தேகம், எழுப்பிய அதே குற்றச்சாட்டை சற்று கடுமையாக, அதுவும் சொல்ல போனால் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் எழுப்பியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அவர் வாழ்த்து சொன்னதால் முடிவுகள் மாறியது. பிரதமர் நரேந்திர மோடி காலை 11:15 வாழ்த்து சொன்னதால் முடிவுகள் மாறியது அப்படின்னு. ஏன் அந்த அவசரம்? ஏன் அப்படி முன்கூட்டியே வாழ்த்து சொல்ல வேண்டும்? அதாவது இப்ப இருக்கிற தலைவர்களே மிகப்பெரிய மூத்த தலைவர், இந்தியாவிலேயே இருக்கிற அரசியல்வாதிகளிலேயே மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம டெய்லி விவாதிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி தன்னுடைய கட்சியில் இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஏன்னா இப்ப தோல்வி வந்துருச்சு, அது காரணம் நான் இல்ல, நம்மளோட செயல்பாடு இல்ல, வேற ஒருத்தரோட இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த தேர்தலோட தோல்வி காரணங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு. ஆனா அதுக்கு பிரதமரை போயிட்டு வாழ்த்து ஏன் சொன்னாருன்னு கேக்குறது எந்த காரணத்துக்காக சொன்னாருன்னு தெரியல. ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, பிரதமரோட லெட்டர் பேட்ல அபிஷியலா பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் மோடின்னு போட்டு ஐ ஹேவ் பை கங்க்ராச்சுலேட்னு சொல்லல. அவர் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணும்போது, எல்லாருக்கும் பண்ணும்போது, 4 ஸ்டேட்டுக்கும் பண்ணும்போது, 3ஆவதா ஜெயலலிதா அம்மையா இருக்கும், உங்களோட வெற்றிக்கு நான் வாழ்த்துக்கிறேன்னு சொன்னாரு. சரியான வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, ஐ கிரீட் யூ ஆன் யுவர் விக்டரி, அதுதான் போட்டிருக்கேன். மத்த 3 பேர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, நீங்க திருப்பி மம்தா கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அச்சுதானந்தருக்கு என்ன சொல்றாரு, நீங்க மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு வாழ்த்துக்கள். அசாம் எங்களோட ஆட்சி, நீங்க நல்ல கட்சி வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு நான் பாராட்டேன்னு ட்வீட் பண்ணிருக்காரு. இதுல எங்கேயுமே ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் மறுபடியும் மீண்டும் ஒரு ஆட்சி வந்திருக்கிறீங்க, பெரிய ஒரு சதாவத்தை படைச்சிருக்கீங்க, சாதனை அதெல்லாம் சொல்லல. ஒரு ட்வீட் பண்ணும்போது உங்களோட வெற்றி, அதாவது இப்ப பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது அதிகாரப்பூர்வமா லெட்டர் பேட்ல அனுப்பணும் இல்ல, அது ஒரு மன் கி பாத்ல சொல்ற விஷயமா இருக்கலாம், ட்விட்டர்ல சொல்ற விஷயம் எல்லாமே அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் செய்திகள் வெளியிடப்படுது. அதுதான் சூழல்ல ஒரு 11 மணிக்கே, அதாவது இப்போ மற்றபடி நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் கேரளா எடுத்தாலும் லீட் டிஃபரன்ஸ் தமிழ்நாட்டை விட பெருமளவு அதிகம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்துல தான் நெக் டு நெக் டிஃபரன்ஸ் வந்துருக்கு. அது 11:15க்கு பெருமளவு. ஆட்சி சொல்லல, நான் தயவுசெய்து திருப்பி பாருங்க ஒரு ட்வீட்டை படிங்க. அவர் ஆட்சியை சொல்லல, அந்த அம்மையார் 25,000 ஓட்டு கிட்ட தாண்டி போயிட்டாங்க. அதே நேரத்துல திமுக தலைவரும் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு இல்ல, ஏற்கனவே சிஎம் இருந்தவங்க, அவங்களோட ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எல்லாரும் நமக்கு 10:30 11 சொல்லிட்டாங்க, எல்லாரும் 135 கிட்ட அவங்க லீட் போயிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்கே நகர்ல நீங்க லீட் வரீங்கன்றதாக உங்களோட வாழ்த்துக்கள் சொல்றாரு. இது அபிஷியலா ஒரு போன் பண்ணியோ அபிஷியலா சொல்றதுலாம் இல்ல, ட்வீட் பண்றது ஒரு எல்லாருக்கும் 4 பேருக்கும் பண்ணிருக்காரு. அப்ப அச்சுதானந்தன் மட்டும் அவர் ஆட்சி அமைச்சிட்டாரா, இல்ல மம்தா பானர்ஜி ஆட்சி அமைச்சிட்டாங்களா? அப்படி இல்ல. இது என்ன காரணம்னா, ஒரு விஷயம் புரியல. இப்போ பிரதமர் அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்த்து சொல்றது தவறு இல்ல, எல்லாரும் வாழ்த்து சொல்றது தப்பு இல்ல. ஆனா வாழ்த்து சொன்னதன் பின்னணி என்னன்னா, நீங்க வாழ்த்து சொன்ன உடனே அது வரைக்கும் நேர்மையாக இருந்த தேர்தல் ஆணையம் பிரதமர் சொல்லிட்டாருன்னு அப்படியே அபவுட் டர்ன் எடுத்து அப்படியே எல்லாரும் டிக்ளேர் பண்றதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் திருவாரூர்ல இவர் 60,000 ஓட்டு ஜெயிக்கிறார். அப்ப அங்க மட்டும் அவரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லையா? இல்ல, இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே பிரதமர் சொல்லிட்டா எலெக்ஷன் கமிஷன் அப்படியே சிறமேற்கொண்டு செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, 2009 மன்மோகன் சிங் இருக்கும்போது இவர் ஜெயிச்சாங்களே பாராளுமன்றத்துல, அப்ப அதுதான் காரணமா? இல்ல தோக்கும் போது இவங்க இதுதான் காரணமா? இது என்னன்னா, அவங்க பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய தொண்டர் பலம் இருக்கு பாருங்க, டிஃபாக்டோ தொண்டர்கள், அது 20 வயசு 25 வயசு ஆளுங்கள்லாம் கலைஞரை நம்பி போனவங்களுக்கு எல்லாம் ஒரு தவறான ஒரு தகவலை இவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி கொடுக்க கூடாது. கொடுத்தா அது என்ன ஆகுன்னா, இவங்களோட கிரட்ஜ் எல்லாமே மோடி, தனிப்பட்ட முறையில் மோடி பாரதிய ஜனதா தான் நமக்கு எதிர்ப்புன்ற மாதிரி கொண்டு வரக்கூடாது. இல்ல, அவர் சொல்றதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டு அதுல இருந்து
நான் உங்கள்ட்ட கேள்வி எழுப்பலாம்னு நினைக்கிறேன். ஆட்சி அமைக்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் போகிறதுன்னா ஒரு சொற்ப இடங்கள்ல தான் அந்த வாய்ப்பை அவர்கள் இழக்கிறார்கள். அந்த முடிவு இன்ஃபுளுயன்ஸால வந்தது. எல்லாரும் ஜெயிச்சது எல்லாரும் தோத்ததுக்கு தேர்தல் ஆணையம் காரணம்னு அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கல. அந்த சொற்ப இடங்கள், ஆட்சி அமைக்க முடியாமல் இழந்த இடங்கள் இன்ஃபுளுயன்ஸால வந்தது. பல இடங்களில் முடிவுகள் மாற்றப்பட்டது. அந்த டிஃபரன்ஸ் திமுக 100க்கு மேல போக கூடாது அப்படின்னு உத்தரவு மறைமுகமாக பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றதுல யதார்த்தத்தை பார்க்கும்போது அதுல ஒரு வாய்ப்பு இருக்கிறது தோணத்தான. நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட 2009 ஆட்சி அமைச்சிட்டாங்க. 2009 கிட்டத்தட்ட ஈவினிங் 2 மணி 3 மணிக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்க. 7 மணி வரைக்கும் ஏன் ப. சிதம்பரம் வெற்றியை லேட்டா சொன்னாங்க? அப்ப அவர் இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வராரா? அப்பதான் ஜெயலலிதா அம்மையார் கூட அதுக்கப்புறம் டெல்லி போகும்போது ஓப்பனா சொல்லுங்க, ஃப்ராட் ஹஸ் பீன் கமிட்டட்னாங்க அந்த இடத்துல. அப்ப அவர் இன்டைரக்டா அப்ப மன்மோகன் சிங் வெயிட் பண்ணி 7 மணி வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணான்னு சொல்றாரா? இது என்னன்னா, இனி என்ன சொன்ன பேட்டர்ன் தப்புன்னு சொல்லுங்க, எலெக்ஷன் நடத்துற விதம் தப்புன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா பிரதமர் சொன்ன உடனே எல்லா ஈஸி எலெக்ஷன் கமிஷன் அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்றது திசை திருப்பி. அதான் எங்க தலைவர் தமிழிசை சொல்லிருக்காங்க. அவர் விரக்தியில முதலமைச்சர், தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் இவர்கள் போன்றவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கணக்கில் கொள்ளப்படுகின்றன. அவர்கள் எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் நடவடிக்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அப்ப நீங்க 12 மணிக்கெல்லாம் போயஸ் தோட்டத்துல எல்லா டிஜிபியும் போய் நின்றாங்களே, அவங்க எல்லாம் பொதுச்செயலாளர். நீங்க ஒண்ணு என்ன சொல்றீங்க, பொதுச்செயலாளர் நீங்க இல்ல, டிஜிபி எப்படி மர குத்து வச்சு நின்றுதாங்க 12 மணி 12:30 மணிக்கு? அப்ப அவங்க அபிஷியல் எடுத்துக்கலாமா? அதை எக்ஸ் டிஜிபியும் இனி வரப்போற டிஜிபியும் மண் அப்படியே குனிஞ்சு போய் கொடுத்தாங்களே எல்லாருமே, அது தப்பு இல்ல. அது நீங்க சொல்றது அது கரெக்ட் தான். ட்ரெண்ட் நிச்சயமா எப்படி மக்கள் பிரதிநிதிகள் போன்று அதிகாரிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அதிகாரிகள் அப்படி போய் நின்றதும் தவறுன்னு ஆர்கியூ பண்ற அதே ஆட்கள் தான் அதிகாரிகளே கேட்கும் போது ஏன் பிரதமரை கேட்க கூடாது அப்படி. சரி, ஒரு பிரதமர் ட்வீட் பண்ணதுனாலே நீங்க ஆட்சியை கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்த முடியும்னு சொன்னா, பிரதமர் டெய்லி அங்கேயே இருந்தார் பீகார்ல, எங்களால ஆட்சி பிடிக்க முடியல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. திரு குமரகுரு வைத்த அதே கேள்விகளை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அறிக்கையில வைத்திருக்கிறாங்க. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்தது. அங்க அப்போதும் அவர் தான் பிரதமராக இருந்தார், அப்போதும் அவர் தான் வாழ்த்து சொன்னார். இதே இடங்கள்ல மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்து மம்தா பானர்ஜி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறார். கேரளத்தில் பாரதிய ஜனதா வரும்னு எதிர்பார்த்தாங்க, அங்க தோல்வி அடைந்திருக்கு. அப்ப இவருடைய வாழ்த்து தான் வெற்றி தோல்வியை மாற்றி இருக்குன்னா, கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கலாமே. இல்ல தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை அந்த 2 மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டில தான் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அதாவது இங்க தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு சொற்ப வாக்குகளில் தான் திமுகவோட வெற்றி வாய்ப்பு இழக்கப்படுகிறது. தெள்ள தெளிவா இருக்கு. 1% தான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சி கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் இன்னைக்கு நிதர்சன நிலை. 25 சீட்டுக்கு மேல ஒவ்வொரு சீட்லயும் வெறும் 40 ஓட்டுல தோத்த திரு அப்பாவு, 87 ஓட்டுல தோத்த திரு திருமாவளவன், அது மாதிரி சொற்ப வாக்குகளில் 100-200 ஓட்டுல தோத்தவங்க 25 பேர் இருக்காங்க. அப்படி ஒரு போஸ்டல் பேலட்டை கூட சரியா பண்ணாத ஒரு சூழ்நிலை பல இடங்கள்ல பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த 25 பேர் தான் நிர்ணயிக்கிற சக்தியா இருந்தது யார் ஆட்சி வர வேண்டும் என்பதில். அதிமுக ஆட்சி இந்த 25 பேரால தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதே 25 பேரால தான் திமுக ஆட்சியும் இழந்திருக்கு. இன்னைக்கு 25 கூட கரெக்டா 20 பேரால. அந்த 20 பேர் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நிர்ணயிக்கிற சக்தியா மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 100-200 ஓட்டு தீர்மானிக்கிற சக்தியா தமிழகத்துல மாறி இருக்குன்னா, அதற்கு ஒரு பெரிய காரணம் பணம் கொடுத்தது, அது ஒரு பக்கம். அதையும் தாண்டி திடீர்னு பிரதமர் போன்றவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை ரொம்ப 10 மணிக்கே 10:30 மணிக்கே வாழ்த்து செய்தியை முதலமைச்சருக்கு சொல்றாங்க. அவங்க முதலமைச்சரா இருந்தாலும் அங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆக்டிங்ல தான் இருக்காங்களே தவிர அவங்க அன்னைக்கு முதலமைச்சருங்கிற அந்த கெபாசிட்டியில கிடையாது. ஷீ இஸ் ஆல்சோ கண்டெஸ்டிங். அவங்களும் ஒரு கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஸ்டேட்டஸ். நேரத்தை சொன்னதுனால தமிழிசை அறிக்கையில அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சொன்னதை தெளிவா சொல்லியிருக்காங்க. 11:15 மணிக்கு தமிழகத்திற்கு சொன்னார், 11:23 மணிக்கு அசாமுக்கு சொன்னாரு, 11:14 தமிழ்நாட்டுக்கு சொல்றதுக்கு 1 நிமிடத்துக்கு முன்பே மேற்கு வங்கத்துக்கு சொன்னார். இங்க எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் இல்ல, இந்த ட்வீட்னுடைய நேரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கேள்வி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கணும் இல்ல. அதாவது மத்த மாநிலங்கள்ல கேரளாவிலேயே அவர்களால் மீண்டும் ஆட்சியில் குறிப்பிடத்தக்க வெற்றி கூட பெற முடியல. பிஜேபி வர முடியலங்க. தமிழ்நாட்டிலும் பிஜேபி வர முடியல. நீங்க அதை பாருங்க. தமிழ்நாட்டிலும் பிஜேபி வரல. அவங்க பிரதமரோட ட்வீட் என்ன பிஜேபிக்கு ஹெல்ப் ஆச்சு? இல்ல, தமிழ்நாட்டை கேட்கல, மற்ற மாநிலங்கள்ல யாருக்கும் போட்டிங்கிறது அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதை பொறுத்து அவர் ட்வீட் பண்றாரு. அதுவும் தெரியுது, அதுல நல்லா தெளிவா தெரிகிறது. ஆனால் அதே நேரம் மற்ற மாநிலங்கள்ல மம்தாக்கு ட்வீட் பண்ணிருக்காரு. அப்ப மம்தா வெற்றி பெறாங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
ஆனால் அதே நேரம் பிற மாநிலங்கள் அங்க ஏன் கேரளால பினராயி விஜயனுக்கு ஏன் அவர் வாழ்த்து சொல்லல, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் வாழ்த்து சொல்லல நான் கேக்குறேன். ஏன் சொல்ல அச்சுதானந்தனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு முதலமைச்சர்ல ஓகே அச்சுதானந்தனுக்கு வாழ்த்து சொல்றாரு. இப்ப வந்து இல்ல பிஜேபி எங்கேயுமே வெற்றி பெறல. நீங்க அசாம தவிர பிஜேபி எங்கேயுமே ஆட்சி அமைக்கல. அதாவது இந்த கேள்வியில இருந்து வரேன். அவங்க சொல்றதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது. யாருக்கு போட்டி, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கும் போது மேற்கு வங்கத்திலோ கேரளாவிலோ நீங்க வெற்றி பெறுவீர்கள் கருத்து கணிப்புகள் எதுவுமே எங்கேயுமே சொல்லல. அப்படி இருக்கிற சூழல்ல இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்னா இவர்களில் வருங்காலத்தில் யார் எங்களுக்கு அணுக்கமாக இருப்பார்கள் பார்த்தா மம்தாவும் அதிமுகவினுடைய இந்த இரு கட்சிகளுடைய வாக்குகள் என்பதும் இந்த கட்சிகளுடைய வெற்றி என்பதும் நாளைக்கு உங்கள் மாநிலங்களவையில இல்ல அகில இந்திய அளவில் பல விஷயங்களுக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இது இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? கம்யூனிஸ்ட் எங்களுக்கு தோழமையா இருப்பாங்களா? இல்ல அதான் சொல்றேன், கம்யூனிஸ்டுகளுக்கு தோழமையா இருப்பாங்களா? கேரளாவை விட்டு இல்லைங்க 4 பேர் கேள்வி முடிச்சிட தப்பா அது போயிடும். அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு இது மூணுமே அசாமில் நேரடியாக உங்களுக்கு ஆதரவு, இதில் 2 மறைமுகமான ஆதரவு அப்படிங்கும் போது 4ஆவது சொல்லக்கூடாது, தனியா சொல்ல முடியாதனால சேர்த்து சொன்னாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல அது வந்து உங்க யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. விமர்சனம் பிரதமர் 4 ஸ்டேட்டுக்கும் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேட்டை விட்டீங்கன்னா ஏன் இதை விட்டீங்கன்னு கேக்குறீங்க. 4த்துக்கும் சொன்னா ஏன் 4த்துக்கும் சொன்னீங்கன்னு சொல்றீங்க. ஏன் அங்க கம்யூனிஸ்ட் சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட் உங்களுக்கு ஆதரவு வரீங்களான்னு கம்யூனிஸ்ட் உங்களுக்கு வர போறது இல்ல, மம்தாவும் வர போறது இல்ல. உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்டாவது என்னைக்காவது சப்போர்ட் பண்ணாலும் மம்தா பண்ண போறது இல்ல. அப்படின்னு பார்த்தா மம்தாக்கு ஏன் வாழ்த்து சொல்றாங்க? அவங்களுக்கு சொல்லாம விட்டீங்க வச்சுங்க, ஏன் ஜெயலலிதாக்கு மட்டும் சொன்னீங்க, அப்ப மம்தா வேண்டாமா? அதாவது பிரதமர் இப்ப என்ன எது செஞ்சாலும் தவறு, ஆனா அதுவும் மூத்த அரசியல்வாதி வந்து இப்படி வந்து டைவர்ட் பண்றதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சர்ச்சையா இருக்கு. இல்ல அவர் டைவர்ட் பண்றாருங்க போது எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல பண பரிவர்த்தனைகள் நடைபெறுது அப்படின்னு சொன்ன போது திரு திமுக தலைவர் திரு கருணாநிதி நேரடியாக பிரதமர் மோடி இதில் தலையிட வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த கோரிக்கைக்கான நியாயம் என்னன்னே புரியாம இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் பிரதமர் மோடி தலையிட்டு பணப்பட்டுவாடை தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்டுக்கொண்ட அதே நபர் இன்றைக்கு மீண்டும் பிரதமர் மீது குற்றம் சுமத்தும் போது இது போன்ற நியாயமற்ற குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கலைஞர் அவர்கள் சரியாக தான் சந்தேகப்பட்டு பிரதமர் அவர்கள் தலையிடணும்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் பிரதமரால் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுது, அதுல பிரதமர் வந்து தலையீடு இருக்குங்கிறத டாக்டர் கலைஞர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பிரதமர் அதை தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் வாழ்த்து சொல்லி ஒரு சமிக்கையாக வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர்றாரு. 100-200 ஓட்டு வித்தியாசம் 25 பேர் தூத்து போறாங்க. அப்படி பார்க்க போனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் கரெக்டா தான் சொல்றாரு. திமுக தலைவர் வந்து தப்பா சொல்ல, அப்பயும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு பிரதமர் தலையிடணும்னு. இப்ப ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையத்தில் தலையிடுற கெப்பாசிட்டி, தலையிடக்கூடிய தன்மை பிரதமர் மோடிக்கு இருக்குங்கிறத மூத்த தலைவர் திரு கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனாலதான் செல்வம், அதிமுக பாரதிய ஜனதா இடையே ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறது அப்படின்னு தேர்தலுக்கு முன்பே பேசப்பட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இப்போது பிரதமரின் வாழ்த்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய நடவடிக்கைகள், இப்ப மாநிலங்களவையில அதிமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடியிருப்பது போன்ற பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாளை தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மறைமுக கூட்டணியுடைய வெளிப்பாடுதான் பிரதமரின் வாழ்த்துன்னு சொல்லலாமா? ஒரு விஷயம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர். 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. பன்முகத்தன்மை உள்ள ஒரு 6 மொழிகளில் ஆளுமை உள்ள தலைவர். ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை கட்டுப்பாடோடு, ராணுவ கட்டுப்பாடோடு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த, ஆளுமை மிகுந்த ஒரு தலைவர். இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்றத்தில் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. வட இந்திய தலைவர்கள் அனைவருமே பார்த்து பிரமிக்கிற ஆளுமை. அந்த வகையில் பிரதமர் அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக, ஏற்கனவே தெரிந்தவர்கள் என்கிற முறையில் நட்பு ரீதியாக ஒரு வாழ்த்து சொல்லிருக்காரு. நீங்களே முதல்ல குறிப்பிட்டது போல 11:15 மணிக்கு ஏறக்குறைய ஒரு 162 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி வரிசைக்கு முன்னுக்கு வருகிறது. 130 இடங்கள் தான், 160 11:15 மணிக்கு நீங்க இன்னும் நினைவிருந்தா, நான் கூட புதிய தலைமுறை எல்லாருமே இங்கதான் இருந்தோம். 134 136 இடங்கள் தான். இப்படி வச்சுக்கிடுங்களேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி நகர்கிறது. ஆக வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது ஒரு பிரதமர் சொல்றதுல வந்து பெரிய அளவுல இல்ல. நோக்கி நகர்ற கட்சிக்கு நீங்களோ நானோ வாழ்த்து சொல்வது என்பது வேறு. அதிகாரம் மிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய சொல்லும் போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதிகாரம் இருக்கும். பியூரோகிரசி நோக்கி போகாதா? இன்னும் அதனுடைய பிரஷர் பியூரோகிரசி நோக்கி போகாதா? கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இல்ல, அப்படி போகக்கூடாது. போறது தப்பு இல்லைங்க. இல்ல, நிச்சயமா நீங்க தேர்தல் இல்ல மேடம் ஒரு இல்ல, அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கே தேர்தல் ஆணையத்தோடு நிறைய முரண்பாடு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு, அமலுக்கு வந்த பிறகு
டிஜிபியை மாத்துனாங்க, ஏடிஜிபி மாத்துனாங்க, ஐஜி இன்டெலிஜென்ஸ் மாத்துனாங்க. ஆக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒன்னும் அனுசரணையா நடக்கவும் இல்லை, நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய பிறந்த நாள்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்த வாதங்களை அனைத்தையும் தன்னை நோக்கி திருப்புறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் அதிகார சண்டை, தலைமை பதவியில யார் இருக்கிறதுங்கிற அதிகார சண்டை நடக்கு. இன்னும் கூட சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், திமுக தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக தானே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதாகவும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்னு கேளுங்க, அதை பத்தி உங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, பேசியதாகவும் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது. அப்படி இல்ல. நீங்க காங்கிரஸ் கட்சியா இருங்க, திமுக அது என்ன விஷயம் கேட்டா, திமுக ஒரு மூத்த தலைவர் சொல்றவர் ஒரு 570 கோடி ரூபாய் ஒரு இடத்துல பிடிபடுது. அந்த பணங்கள் ஓன்டு பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க எங்களுக்குள்ள பணம்னு சொல்லி அந்த பணங்க ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு கூட நான் இன்னும் கூட ஏமா கொஞ்சம் இருங்கம்மா, அதாவது இல்ல இல்ல உங்களுக்கு அரசியல்ல இவர்களுடைய தளங்கள் நொறுங்கி கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு எந்த விவாதம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இவங்க திமுக தலைவரும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பேசுற பேச்சா என்ன சொல்றாரு, 570 கோடி ரூபாய் பிடிபட்டதுல 30% இந்தியாவினுடைய நிதியமைச்சருக்கு 30% கமிஷன் போயிருக்குன்னு சொல்றாரு. இதான் சொல்ல வேண்டிய எனக்காக அது மேல நான் அதுக்காக வாதாட வேண்டியதில்லை. அது நண்பர் குமரகுரு, பிஜேபியோட குமரகுரு வாதாடுவாரு. ஆனா ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஒரு ஆதென்டிகேட்டடா பேசணுமா வேண்டாமா? சும்மா ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி நாலாந்தரமா பேசுறாங்க. 570 கோடி ரூபாய் பற்றி பேசுறாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். தேர்தல் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இணைப்புல வந்திருக்கார். தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இல்லாவிடிலும் அவருக்கு அதற்கான விளக்கங்களை மூத்த அதிகாரி என்கிற அடிப்படையில் அவரிடம் பெறலாம் என்ற முயற்சியில் அவரை தொலைபேசியில் அழைத்திருக்கிறோம். திரு கிருஷ்ணமூர்த்தி தொலைபேசி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை நேற்றைய கூட்டத்தில் திமுக தலைவர் வைத்திருக்கிறாங்க. ரொம்ப தடித்த வார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டு அதே வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு தூரம் அவர் பேசுவதன் அடிப்படை தேர்தல் ஆணையம் பல இடங்களில் சறுக்கிவிட்டது அப்படின்னு புரிந்து கொள்வதா, அல்லது இது அரசியல் ரீதியான பேச்சுன்னு எடுத்துக்கொள்வதா? என்னுடைய கருத்து என்னவென்றால் அது அரசியல் ரீதியான பேச்சு. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணங்கள் காட்டி அவர்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இது அரசியலா கருத்துக்கள் தெரிவித்தால் அதற்கு கருத்து தெரிவிக்க நான் விரும்பவில்லை. அரசியல் ரீதியான கருத்து என்பதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய செயல்பாடுகள், பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சொன்ன காரணத்தினால், 11:15 மணிக்கு வாழ்த்து சொன்ன காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மாறிவிட்டன அப்படிங்கறதையும், அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல் ரத்து செய்ததையும் தான் அவர் குறிப்பிடுறாரு. அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல் ரத்து செய்த விதத்தில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை, திட்டமிட்டு செயல்படவில்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? கேளுங்க, தேர்தல் ஆணையம் அரசியல் சாசனத்திற்கும் சட்டத்திற்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படியும் தான் நடக்க முடியும். அவர்கள் வேற யாரும் என்ன பேசினார் அதனால தேர்தல் ஆணையம் அதனுடைய ஆக்ஷனை மாற்றிவிட்டது என்று சொல்வதெல்லாம் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும். நீதிமன்றம் அது சரி என்றால் அவர்களை தீர்ப்பு கொடுப்பார்கள். அதனால தேர்தல் ஆணையத்தை பற்றி குற்றம் சொல்லுவது, நீதிமன்றத்துக்கு போகாமல் குற்றம் சொல்வது சரியில்லை என்றுதான் தோன்றுகிறது. இல்ல, அதிமுக தோல்வியடைந்து விடும், அதிமுக இந்த வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த 2 தொகுதிகள் தேவைப்படுங்கனால தள்ளி வைத்தார்கள் சொல்றாரு. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கன் இல்ல இந்த குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லவும், நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கிறதோ அது சரி என்று நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி. இணைப்பில் உங்க கருத்து நன்றி. இந்த விவாதத்துக்குள்ள ஒரு மையப்புள்ளியாக அவருடைய கருத்துக்களும் இருக்குங்கிறதுக்காக அவர் நம்ம தொலைபேசியில் இணைப்பில் எடுத்திருந்தோம். அந்த இடத்துல தான் விஜயதரணி உங்களிடம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரிகள் எல்லாம் ஏதோ பிரதமர் வாழ்த்து சொன்ன உடனே அதிகாரிகள் எல்லாம் மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? இது தவறானது. தமிழ்நாட்டில் திமுக அதிகாரிகள் திமுக தலைவர் சொன்னார். திமுக தலைவரே கூட இந்த அதிகாரிகள் எல்லாம் அவங்க ஒரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மதுரையில மத்திய தொகுதியில ஒரு கண் தெரியாத வாக்காளர்
கண் பார்வை இல்லாத ஒரு வாக்காளர் வாக்களிக்க வராங்க, ஒரு பெண் வாக்காளர். அவங்க வந்து நான் இரட்டை இலைக்கு வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் ஆபீசர், ப்ரொசீடிங் ஆபீசர் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறாங்க. அதை அந்த அம்மாவோட வாக்களிக்க வந்த வாக்காளரோடு வந்து அந்த குழந்தை பார்த்துட்டு சொல்லுது, அதுக்கு பிறகு தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மோசடி உடனே மாத்திட்டாங்களே, அதை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல சஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல வேற ஒரு அதிகாரி உடனே நியமிச்சாங்க. இப்படிப்பட்ட மோசடியை இது எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த அதிகாரியாவது அதிமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லுங்க, இப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒண்ணு கிடையாது. இதுல ஒரே ஒரு நிமிஷம் ஒண்ணு கேளுங்க. ஒரு வாக்கு சொல்றீங்க, அப்பாவு 40 வாக்கு சொல்றாரு. கடைசி நேரத்தில் நம்ம யதார்த்தமா பேசுவோம். 40 வாக்குகள் அப்படிங்கிறது கேட்பதற்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனால் ஒரு இடம் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இடமும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. அவ்வளவு ஒரு நெருக்கடியில தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு. இங்க மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுற வாதம் என்னன்னா, அதிமுக ஜெயித்ததற்கு முழு வெற்றிக்கும் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி இல்ல, அந்த வெற்றி சதவீதத்தை நிர்ணயித்தது அவருடைய வாழ்த்துன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சார், ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு சலசலப்பை அதை மறைப்பதற்கு அல்லது திமுக தடுமாறி கொண்டிருக்கிற திமுக தொண்டர்களை அதாவது அந்த தடுமாற்றத்தில் இருந்து திமுகவில் இருந்து விலகி போயிடக்கூடாதுன்னு காப்பாத்துறதுக்காக இப்ப தக்க வைப்பது சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க. அதாவது இன்னும் ஒரு கொடூரமா ஒரு வார்த்தை சொன்னாரு. 12 எம்எல்ஏக்கள் தான் அதிகமா இருக்காங்க, அதனால 12 எம்எல்ஏக்கள் வந்து தக்க வைக்கிறதுக்கு அதிமுக நெருப்பின் மேல நடக்கணும், கம்பியின் மேல நடக்கணும் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக எங்க அம்மாவை பார்க்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? நடக்குமா நடக்காதா சார்? இல்ல அது நடந்தா ஜனநாயகத்துக்கு எதிரான ஏன் நடக்குது? முதலமைச்சரை பார்க்க வந்துட்டாங்கன்னா முதலமைச்சரை பார்க்க வரது பிரச்சனை இல்ல, முதலமைச்சர் வந்து சந்திச்சு கடந்த இதுல தேமுதிக தலைமை கலகலத்து போயிருக்கிறது. அதை மறைப்பதற்காக 2009 சார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில அது அதிமுக டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. இல்ல கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னா, இதை மறைப்பதற்காக மக்களை ஒரே நிமிஷம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் தொகுதி நலனுக்காக போய் பாக்குறேன்னு சொல்லி ஜனநாயகத்துக்கு கேட்டீங்க. அப்படி ஒரு அதாவது திமுக கலகலத்து போய் திமுக மிகப்பெரிய வரலாற்று இல்லாத வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்ன சொன்னாங்க? நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்ல, எண்ணங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒத்து போவோம். அதே நேரத்தில் அடிப்படையில் நாங்க வந்து எதிர்கட்சியை வரவேற்கிறோம். அதாவது ஒரு விஷயம் இவர் சொல்றாரு, திமுக குரூப்ல இருந்து ஒரு 30 பேர் இங்க வந்துட்டாலோன்னு. ரொம்ப ஒருவேளை அதிமுக குரூப்ல திமுக வந்துட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி யார் போனாலும் ஏமாற்றப்படுவது மக்கள் தான். ஏமாற்றப்படுவது மட்டும் இல்ல, அது வந்து சட்ட ரீதியாகவும் தவறு. உங்களுக்கு நான் என்னை பொறுத்த எனக்கு தெரியும், சட்டம் என்னன்னு தெரியும். இந்த 1/3 இருந்த காலமெல்லாம் போயாச்சு. ஒரு நபர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட தகுதி இழுக்கப்படுவார்கள் என்பதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இன்னைக்கு அதுதான் சட்டம். அதனால எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் அவர் சொன்னதுக்கும் நடக்கிற காரியம் இல்ல. ரெண்டுமே ஹைபோதெட்டிக்கல் சொல்லிட்டேன். மக்கள் கிட்ட கொண்டு போவோம். நீங்க காங்கிரஸ் கட்சியில எவன் வந்திருக்காங்க? அப்படி வேண்டாம். காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து விஷ்ணு இல்ல நேரம் கடந்து போயிருக்கு. இடைவேளைக்கான நேரம் கொஞ்சம் பேச வேண்டிய இல்ல, நான் கேட்க இடைவேளைக்கு கேட்கிறேன். உள்கட்சி பிரச்சனை. மைய நோக்கம் இல்ல, நம்ம பேச ஒரு நிமிஷம். அதே நேரம் இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு வந்து ரெண்டு பேருமே தமிழகத்தின் தென்பகுதியை சேர்ந்தவங்க, அதனால மொழியாடல பிரச்சனை வர வேண்டாம். அதாவது இவங்கெல்லாம் நீங்கள்லாம் மரியாதை. சரி, சட்டமன்றத்தில் உங்க சட்டமன்ற போன 5 ஆண்டு காலத்துல ஓடுகாரி அவை குறிப்பிலிருந்து நீக்க நான் கேட்டிருக்கேன் 5 வருஷமா. இன்னும் நீக்கல. அப்படிப்பட்ட சொல்ல
கடுமையான வார்த்தைகள் மரியாதையான வார்த்தை. இல்ல அவர் தூத்துக்குடிக்காரரு, நீங்க கன்னியாகுமரி, உங்களுக்குள்ள வார்த்தை பிரச்சனைகள் தமிழ்ல இருக்கலாம். அதுக்குள்ள போக விரும்பல. நீங்க சுருப்பா முடியுங்க. இந்த வாதம் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிரதமர் மோடியுடைய அந்த வாழ்த்து என்பது பல்வேறு விஷயத்தை மாற்றி இருக்கிறது. இல்லைன்னா இந்த விவாதமே நமக்கு கிடையாது. பிரதமரின் வாழ்த்தும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடும் திமுக தலைவருடைய திமுக தலைவர் எழுப்பிக்கூடிய சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து நாம் பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு பிரியன், தேர்தல் முடிந்து சட்டமன்றம் கூடி சட்டமன்ற செயல்பாடுகள் நடைபெற போறக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக தலைவர் தொடர்ச்சியாக இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அது தேர்தல் முடிவு வந்த அன்னையிலிருந்து இன்றைக்கு பேசியிருக்கிறார். அதோட உச்சகட்டமாகத்தான் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் அதை பேசுறாரு, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்ன நோக்கத்தின் அடிப்பில் அவர் இதை பேசுறாரு? இப்போது அவர் இதை ஒருவேளை அவர் சொல்வது சரியாக இருந்து அதை வெளிக்கொண்டு வந்தாலும் என்ன நடந்துற போகிறது? இதன் அடிப்படையில் அவரது பிரச்சாரம் வருதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அதாவது இதுல 3 விஷயம் இருக்குங்க. இதுல அதாவது நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. எதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிட்ட இந்த பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கருணாநிதி அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அப்படின்னு. அதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பிளையிங் ஸ்குவாட ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா பிளையிங் ஸ்குவாடோடையும் நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அட்டாச் பண்ணீங்க. நீங்க அன்புநாதன் வீட்டில் பணம் ரெக்கவர் பண்ணாங்க. அது ரெக்கவர் பண்ண பிறகு எப்போதுமே ஒரு இன்கம் டாக்ஸ் ஒரு வீட்டில் இன்கம் டாக்ஸ் இருந்தாங்கன்னா அது எந்த ஒரு மத்திய புலனாய்வு ஏஜென்சி இருந்தாலும் ஒரு மகசர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது அட்வொகேட்டுக்கெல்லாம் தெரியும். அந்த மகசரில் அந்த வீட்டில் யார் பொறுப்பா இருக்கணும் அவன் கையெழுத்து போடுவான். இன்கம் டாக்ஸோ டிஆர்ஐயோ இல்ல சிபிஐயோ இல்ல ஐபியோ யாரா இருந்தாலும் அதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடைபெற்று இருக்கும் ஆக்சுவலா. அப்ப அந்த வீட்டில் யார் இருந்தாங்க தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் முதலே உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது அன்புநாதன் தலைவராக இருந்து ஜாமீன் கேட்கிறார். அவர் கோர்ட்டுக்கே வரல, வெளியிலேயே வரல. அவர் அந்த சமயத்துல அந்த ரைடும் போது இந்த பார்ட்டியான இன்கம் டாக்ஸ் ஒரு கவுன்சில் கூட அப்பாயின்ட் பண்ணல. ஒரு கவுன்சில் கூட எவ்வளவு ரூபா பிடிச்சோம் நாங்க அவங்களோட ரோல் என்ன அதுல அவங்க சொல்லவே இல்லை. அவங்க பீயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க அதை சொல்லிருக்க வேண்டாமா? அவங்க ஏன் சொல்லல? அவங்க அதனாலதான் கருணாநிதி சொல்லியிருக்காரு இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்கு இருக்கு. நீங்க என்னைக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் நீங்க ஸ்குவாடோட அட்டாச் பண்ணீங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேர் இஸ் அ ரோல். எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு. சோ அது அந்த பாயிண்ட்ல அவர் கரெக்ட். அவர் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோடி வாழ்த்து சொன்ன விஷயம். மோடின்றது ஆக்சுவலா உயர்ந்த பீடத்தில் இருக்காரு. அவர் இப்ப இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். அவர் வாழ்த்து சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீடியா இருக்கு, ட்விட்டர்ல எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லலாம். ஆனா என்னன்னா மத்தவங்க வாழ்த்து சொல்றதுக்கும் அவர் வாழ்த்து ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒன்று சொல்றாருன்னா அது இறுதியாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சப்பதான் சொல்லணும். இப்ப ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது வச்சுக்கோங்க, எடுத்த உடனே சிமிதா அப்படின்னு சொல்லக்கூடாது. சிமிதா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் வருவது. நீங்க ஒரு நிமிஷம் இருக்கு சார். எதையுமே ஒரு பிரைம் மினிஸ்டர் சாதாரண விஷயம் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சிமின்னு சொல்ல ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பேரை சொல்லக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு நெக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தில் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது என்ன ஆகும்னா நிச்சயமா அது டவுன் தான். இது உங்களுக்கு நான் எந்த கேள்வியை கேட்கிறேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை தேர்தலின் மீது ஏற்படும்? ஒரு பிரதமர் வாழ்த்து இல்ல, நம்ம இந்த விஷயத்தை பேசுறோம், பேசும் மூலமா என் ரிசல்ட் என்ன வரப்போகுது? ஒரு பிரதமர் வாழ்த்து ஒண்ணு வராது, முடிவுகளை மாத்திரலாம் அப்படிதான் செயல்படுதுன்னு புரியுது. இப்ப முடிவை மாத்த முடியாது சார். பட் அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 இடத்துல 160 இடத்துல 200 இடத்துல கவுண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் வாத்தி சொன்ன பிறகு இமீடியட்டா கவர்னர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? 12 மணிக்கே டிஜிபி போய் அங்க சிஎம் வீட்டுல இருக்காரு. அது நான் தப்பெல்லாம் சொல்லல, அவங்களோட எதிர்காலத்தை ஒவ்வொரு ப்ரொசீஜருக்குள்ள போய் ஒரு நிமிடம் பாக்கலாமே. நீங்க வாக்குகளை எண்றாங்க, எண்ணி வந்திருக்கக்கூடிய எல்லா பூத் ஏஜென்ட் கிட்டையும் அந்த வாக்கு எவ்வளவு எண்ணி இருக்குன்னு காட்டப்படுகிறது. அதன் பின்பு அவர்கள் ஒப்புதலுக்கு பிறகுதான் அதை அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஆல் ஆஃப் சடன் பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு உடனே இவர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டார்களா? அதுதான் 11 மணிக்கு எத்தனாவது ரவுண்ட் ஓட்டு போயிட்டு இருக்கு? நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனாவது ரவுண்ட்? 8வது ரவுண்ட்ல 8வது ரவுண்ட் 9வது ரவுண்ட். அப்பாவுக்கு 19வது ரவுண்டுக்கு பின்னாடி தான் போஸ்டல் பேலட்ன்றாங்க. அது எத்தனை மணிக்கு பாருங்க நீங்க. அப்ப 11 மணிக்கு எத்தனாவது ரவுண்ட் போயிருக்கு எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும்? அப்ப நீங்க என்ன மெசேஜ் நீங்க பாஸ் பண்றீங்க? நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லா நோட்டிஃபை பண்ண பிறகுதான் வாழ்த்து சொல்லணும். அதுதான் முறை. இன்னொன்னு, மூணாவது, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். எலெக்ஷன் கமிஷன் யாருமே குறையே சொல்லக்கூடாது, ஒரு ஹோலி கவுன்ற அவரு. அது எப்படி? அது நான் சொல்றேன் என்ன பிரச்சனை என்ன இது எலெக்ஷன் விஷயத்துல என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரியான எப்படி முடிவுகள் அன்னைக்கு ஒரு 25 தொகுதியில முன்ன இழுத்தடிச்சு அப்புறம் ஸ்டாலின் போயிட்டு அங்க போயிட்டு மனு எல்லாம் கொடுத்தார், லக்கானிட்ட கொடுத்தார். இதெல்லாம் நடந்தது. அன்னைக்கு ஈவினிங் நடந்தது. 25 தொகுதியில் 3 மணிக்கு முடிவு அறிவிக்கிறதுக்கு டிலே பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது.
இப்ப இவர் சொல்றாரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகணுன்றார். இதுதான் இங்க பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அடுத்த சட்டசபை ஃபார்ம் பண்ற வரையும் இந்த வழக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு சட்டசபை வரைக்கும் போகும். அப்ப என்ன தீர்வு இதுக்கு? இது மாதிரி போய் அதனாலதான் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு கட்சிக்கு ஃபேவர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் கவுண்டிங் சமயத்துல ஃபேவர் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா எந்த விதமான தகராறு நீதிமன்றத்தால போயானோ சோ ஆளுங்கட்சியோ இல்ல யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது. எலெக்ஷன் நீதிமன்றத்துக்கு போய் தான் தீர்மானிக்கணும்ன்றது ரொம்ப சௌரியமா இருக்கு. இது வந்து நிச்சயமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். எங்கேயாவது இடத்துல வந்து இதுல வந்து ஒரு இடையில வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியானோ, இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இன்ஃபுளுன்ஸுக்கு ஆளாகப்பட்டு பல விதமான முறைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தீர்க்கறதுக்கு வந்து நீதிமன்றம் சொல்லும்போது அது டைம் நிறைய எடுக்கிறது. இல்லாட்டி அதுக்காக ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க 6 மாசம். இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இது எல்லா தேர்தல்களுக்கும் எல்லா காலகட்டத்திலும் சொல்றீங்க பொருளாமா? சரி, ஒரே நிமிஷம். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா நேரமும் வந்து ஒரு ரொம்ப ஒருதலை பட்சமா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நடுநிலையா செயல்படுற நேரங்களும் உண்டு. அது நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஏதோ ஒரு அரசியல் கட்சி பிரச்சனை இருக்கு. வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுறது கிடையாது. தோல்வியடையவர்கள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்தாமல் இருப்பது அது இருக்கு. ஒரு விஷயம், எலெக்ஷன் அன்னைக்கு அது உண்டு. ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து சில பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் சிலதெல்லாம் தெரிவிச்சதெல்லாம் உடனே ரெக்டிஃபை பண்ணதும் உண்டு. இப்ப என் தொகுதியில எடுத்துக்கோங்க, 4வது பட்டன் என்னோடது. இப்ப உண்மையே நம்ம சொல்லணும், நம்ம வந்து அதை சொல்லாம இருக்கிறதும் தப்பு. 4வது பட்டன் என்னோடது. அந்த என்னோட போட்டோ போட்டு கை சின்னம் போட்டிருக்கு. சில இடங்கள்ல அந்த 4வது பட்டன் மட்டும் வேலை பார்க்கல. 18 பட்டன்ல 17 பட்டன் வேலை பார்க்குது, ஒரு பட்டன் மட்டும் வேலை பார்க்கல. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? 33,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கேன். அதாவது உஷாரா அந்த காலையில 7 மணிக்கு அந்த இவிஎம் திறக்கும் போது அனலா நின்னு நம்மளதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்து முறையா நாம வந்து அதை கவனிக்கணும். அதனால அதை நம்ம இன்டிமேட் பண்ணா சரி பண்ணலாம். பிரதமர் மோடி வாழ்த்து இதோட சேர்த்து இங்க அதிகமாக பேசப்படுவது 570 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பான விஷயம். அது தொடர்ச்சியாக பாரத ஸ்டேட் வங்கியினுடைய பணம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் மத்திய அரசு அதில் மௌனம் சாதிக்கிறது, ஏன் இதுவரை பதில் சொல்லவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக எழுப்புறாங்க. அதில் என்ன நடந்தது அப்படின்னு இது வரைக்கும் செயல்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி.கே. இளங்கோவன் அதில் அருண்ஜேட்லிக்கு பங்கு இருக்கிறது என்ற விமர்சனத்தை கூட அவர் முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசு இதுவரை அது ஒரு தெளிவான நிலைப்பாட்டு அறிவிக்கவே இல்லையே. வங்கிகள் மீது வங்கிகளுடைய பணம் அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏன் அந்த பணம் அவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுன்னு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் பினான்ஸ் மினிஸ்டர் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலையே. இல்ல, முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க. பிரதமர் நினைச்சாருன்னா பிரதமரோட கண்ட்ரோல்ல எலெக்ஷன் கமிஷன் இருக்குதா, இல்ல பிரதமர் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாமா, 20% அப்படி இருக்கா, இல்ல பிரதமர் கண்ட்ரோல்லே இல்லாத தன்னிச்சையான இது ஏதாவது ஒரு முடிவு பண்ணி என்ன கேளுங்க சொல்றேன். ஒரு பக்கம் சொல்லும் போது பிரதமர் லைட்டா சமிங்கை கொடுத்தாலே எலெக்ஷன் கமிஷன் யூ டர்ன்ன்றீங்க. அதை எங்க தொகுதி ஏன் தோத்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி அப்படிங்கிறீங்க. ஒரு பக்கம் இண்டிபெண்டன்ட் பாடி நம்ம இவர் சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு ரிட்டையர். இது எதை எடுத்துக்கிறது, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் வரும். பிரதமர் வாழ்த்து சொன்னதுல யாரும் தப்பு இல்ல. ஆனா அதிமுக தான், பிஜேபி கிடையாது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையம் என்பது அந்த தலைமை தேர்தல் ஆணையரோ இல்ல அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அட்டானமஸ் பாடியா செயல்படுறாங்க. ஆனால் அவர்களுடைய என்போர்ஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வரும்போது அது மாநில அரசு ஊழியர்களாகவும் இன்கம் டாக்ஸ் மற்ற விஷயம் மத்திய அரசு ஊழியர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரோ இல்ல மத்திய பிரதமரோ இல்ல மற்ற அமைச்சர்களோ இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஏரியா அங்க வேக்கண்டா இருக்கு. அதை எதிர்கட்சிகள் பயன்படுத்தி அதை குறித்து விமர்சிக்கிறாங்க. நம்ம டிஸ்கஷன் டிக்ளேர் பண்ணுவோம். மாநிலத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் சிஎம் சொல்றது கேக்குறாங்க, மத்திய அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் பிரதமர் சொல்றது கேக்குறாங்க. அப்ப இனிமேல் எல்லா மாநிலத்திலுமே இருக்கிற சிஎம் கண்டினியூ பண்ணுவாங்க, இருக்கிற பிஎம் கண்டினியூ பண்ணுவாங்க. அது ஒரு முடிவு பண்ணிடுங்க. இல்ல இண்டிபெண்டன்ட் பாடி முடிவு பண்ணுங்க. இருக்கிற சிஎம் கண்டினியூ பண்ணுவாங்க தாண்டி இல்ல பிக் அண்ட் சூஸ் மாதிரி உங்களுக்கு இந்த தோல்வி வந்த உடனே இவங்க இதுக்கு இல்ல இப்ப நாங்க இருங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல காரணம் 33,000 ஓட்டு. இப்ப எது நிர்ணயிக்குதுன்னா 33,000 ஓட்டு கம்ஃபர்டபுளா இருந்தா அந்த பக்கம் போக மாட்டாங்க. 40-45 இதுக்கு முழு காரணம் பேலட் பேப்பர் தான் அப்படிங்கிறது. 40-45 ஓட்டை தாண்டி திரும்ப நீங்க சொன்ன நல்ல சரியான பாயிண்ட் தான். அதுல இருந்தா என்னோட கேள்வியும் சொல்லுங்க. முன்பெல்லாம் ஒரு அரசு ஊழியர்கள் வந்து ஒரு நடுநிலையா பாரபட்சம் இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல, ஹைலி பொலிட்டிகலைஸ் ஆயிருக்காங்க. அது எந்த பார்ட்டிக்கு வேணா அவங்க அஃபிலியேட் ஆறாங்க. போலீஸ் ஆபீசர் வந்து மொட்டை அடிச்சுப்பாரு, அவர் எலெக்ஷன்ல நிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதாவது வந்து இது பிரச்சனை என்னன்னா வந்து அரசு ஊழியர்களாகட்டும் காவல்துறை ஊழியர்களாகட்டும் சமீபத்தில் ஒரு 10 வருஷ காலமா ஹைலி பொலிட்டிகலைஸ் ஆயிட்டாங்க. இந்த ஊழியர்களை வச்சு நம்ம எலெக்ஷன் நடத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு தனி ஏற்பாடு இல்ல. இப்ப இங்க ஒரே நிமிஷம் பேசுற விஷயம் தான், இந்த போன்ற இன்ஃபுளுன்ஸ் நடக்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, தேர்தல் ஆணையத்தின் இன்கம் டாக்ஸ் என்னை கூப்பிடுறீங்களோ அப்பவே பிரதமர் தலையிடணும்னு திமுக தலைவர் கேட்கிறாரு. அதே தலையிட்டு தான் இப்ப அவர் குற்றச்சாட்டா மாத்துறாரு. அவர் தலையிடல, அதனால குற்றம் சுமத்துற அடிப்படையில் ஏன் புரிஞ்சுக்கூடாது? இப்போ எலெக்ஷன் கமிஷன் நடத்துற எல்லா ப்ராசஸ்லயுமே அவர் கீழே சபார்டினேட்ஸ் யாருன்னா லோக்கல்ல இருக்கிற ஆபீசர்ஸ். அப்ப அவங்க யார் கண்ட்ரோல்ல வருவாங்க? லீகலா பேசுறது எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் வருவாங்க. அவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல சீஸ் பண்றாங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீஷியல் அங்க வந்தாங்கன்னா அந்த ப்ராசஸும் சேர்த்து தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸ். அதுல நீங்க இன்கம் டாக்ஸ் நீங்க தனியா வாங்கிட்டு போயிடுங்க, நீங்க நாளைக்கு தனியா நீங்க ரிப்போர்ட் கொடுத்துன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எலெக்ஷன் ப்ராசஸ். அப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் உள்ள வரும்போது அவன் தன்னிச்சே நேரா ஜெயிட்லிக்கு ஒரு லெட்டர் எழுத முடியாது, அவன் நேரா எலெக்ஷன் கமிஷன் தான் எழுத முடியும். இட்ஸ் ப்ராசஸ். நீங்க அப்ப எலெக்ஷன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அங்க இருக்காருனால ஜெயிட்லி உங்க கண்ட்ரோல் இருக்காரு, மோடி அவர்களை பதில் சொல்லுங்கள். இங்க தாசில்தார் ஒரு தப்பு வச்சுங்க, உடனே நேரா சிஎம் போன் பண்ணி வருவாய்த்துறை அமைச்சர் நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரே எலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்கம் டாக்ஸ் ஆபீஷியல்ஸ் வரதுனால அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நீங்க சொல்றது லீகலி அந்த ப்ராசஸ்ல சரி. ஆனால் இன்கம் டாக்ஸ் ஆபீஷியலா அவங்களுடைய பிரதான டியூட்டி, பிரின்சிபல் டியூட்டி என்பது இதுக்கு கணக்கு காட்டியிருக்கணும். இதனுடைய கணக்கு இந்த பணம் எங்க அப்படிங்கிற கணக்கை அவங்க மினிஸ்ட்ரிக்கு தாக்கல் பண்ணணும்ல. இல்ல மினிஸ்ட்ரிக்கு இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் பேரலல் ப்ராசஸ் தான். ப்ராசஸ் ஹைகோர்ட்ல பாத்திருக்கேன். அன்அக்கவுண்டட் மணின்றதுனால எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்தின் அடிப்படையில் தள்ளி வச்சாங்கன்னாங்க. இப்ப ஒரு சிஜே என்ன சொல்லிட்டாரு, தள்ளி வைக்கிறதுல நீங்க டிஸ்போஸ் பண்ணுங்க, இப்ப எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க, அது வேற ப்ராசஸ். நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இல்ல சீசருக்கு மட்டும் நம்ம பேசுறோம். அது வேற இல்ல. இருங்க, போன எலெக்ஷன்ல பிரைம் ஸ்கோர் கிடையாது இன்கம் டாக்ஸ்ல, இந்த தடவை தான் போட்டாங்க. அது தமிழ்நாட்டுக்காக ஸ்பெசிபிக்கா போட்டது, அதை விட அவமானகரமான விஷயம். 570 கோடி கோயம்புத்தூர்ல இருந்து விசாகப்பட்டினம் போகும்போது அதுல ப்ரொசீஜரல் எரர்ஸ் நிறைய இருந்திருக்கு. நமக்கே தெரியும். ஒரு அட்வொகேட்டா பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாம போனது, பேங்க் மணி நிறுத்தாம போனது, இதெல்லாம் ப்ரொசீஜரல் எரர். நீங்க ப்ரொசீஜரல் எரர்ன்றீங்க, அது அவங்க டவுட்ன்றாங்க. டவுட் அதான் அவங்க அது எதிர்க்கட்சி அவங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படிதான் எடுக்க முடியும். ஆனா ஒரு நிறுத்திட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்கல்ல, நீங்க விட்டுல இருங்க. நிறுத்தின உடனே என்ன சொல்றாங்க, நிறுத்தின உடனே யார் பணம் கேட்ட உடனே யார் பணம் தெரியலன்னு அவங்க டாக்குமெண்ட் கொடுத்த ஜெராக்ஸ் கொடுத்தோன்னே ஒரிஜினல் யாருன்னு சொன்னோன்னே விஜய் மல்லையாவோ அதானியோ வரல. அங்க கேட்டாங்கன்னா உங்களோட பிளாக் மணி, நீங்க பிளாக் மணி வேற ஒருத்தர், அவங்க சொல்ற சோ கால்டு ஒருத்தரோட பொலிட்டிக்கல் தலைவரோட பணம் போயிட்டு இருந்துச்சு, பிடிப்பட்ட உடனே நேரம் மல்லையா வந்துட்டாரு, என்னோட பணம் சொன்னாருன்னா டவுட் பல மடங்கு இருக்கும். சொன்னது ஒரு அரசு, ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க், என்னோட பணம் வருதுன்னு. ஒண்ணு ஒரு சின்ன உதாரணம் இல்ல, நேஷனல் ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு 2 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டு சார் இதை கையில வச்சுங்க நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லி பாருங்க, எப்படி சார் அக்கௌண்ட் காட்டுறதுன்னு. உங்க அக்கௌண்டா என் அக்கௌண்டா உங்க அக்கௌண்டா யாராவது ஒரு அக்கௌண்ட்ல போடுங்க, இந்த பணத்தை நான் வச்சுக்க முடியாதுமா. அது இருங்க கொஞ்சம் இருங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நெஞ்சல 570 கோடியை ஒரு பேஜ். நான் என்ன சொல்றேன், நான் இந்த விஷயத்துக்கு மெரிட்ஸ்க்குள்ள நம்ம நிறைய பேசிட்டோம். இங்க சந்தேகம் சொன்னீங்க, நான் ஒரே வார்த்தை சொல்றேன், இது ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பணம்னு சந்தேகப்படுறீங்களே. அப்படி பொலிட்டிக்கல் லீடர் பணத்தை அருண் ஜெய்ட்லியோ மோடி அவர்களோ போன் பண்ணி உரிமை கொண்டாடுன்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் உரிமை கொண்டாட முடியுமா? இல்ல அப்படி இல்ல திரு குமரகுரு, நான் கேட்பது இந்த 570 கோடி இந்த வங்கியிலிருந்து இங்க வந்தது சந்தேகம் எழுப்பப்பட்டு விட்டது. இந்த சந்தேகத்துக்கான பதில் இதுதான் நடந்திருக்கு, இது லீகல் ப்ரொசீஜர் தான், விளக்கம் கொடுத்திருக்கலாமே. இந்த நிமிஷம் யார் கொடுக்கணுங்க? பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும். இல்ல ஒரு ஸ்டேட் பேங்க் என்னோடதுங்கிறது இன்கம் டாக்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸை சீஸ் பண்ணி சுத்தி எல்லாரும் கன் வச்சு நிக்கிறாங்க. இதுல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இது யார் பணம்ன்றது ஆர்பிஐ சொல்லிடுச்சு, இது ஸ்டேட் பேங்கோட பணம்னு. நீங்க என்ன சொல்றீங்க, மோடி அவர்கள் பேச வேண்டும்ன்றாரு. இருங்க, மோடி சொல்றாரு இல்ல ஆர்பிஐ இது ஸ்டேட் பேங்க் பணம் இல்லைங்க, சென்ட்ரல் பேங்க் பணம்னு வச்சுங்க. நீங்க சொல்வீங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும் போது மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு சார், நீங்க எப்படி சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது? அங்கதான் என்னோட கேள்வி. நீங்க நியாயமான முறையில் அந்த பணம் பரிமாற்றப்பட்டிருந்தால் இன்வெஸ்டிகேஷன் இவ்வளவு நேரம் ஆகணும்? அவங்க ஆனா பெங்களூர்ல இருந்து விசாகப்பட்டினத்துல இருந்து கோயம்புத்தூர் சொல்லிட்டாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் 570 கோடி எங்க இருந்து கொண்டு வந்தீங்க, எந்தெந்த பிரான்ச்ல இருந்து கொண்டு வந்தீங்க, எப்படி நீங்க செலான் கொண்டு வந்தீங்க, இன்வெஸ்டிகேஷன் இன்கம் டாக்ஸ் எடுத்திருக்கு. இப்ப நம்ம எடுக்கல, அவங்க எடுத்துட்டாங்க. இது முழுமையா வந்த உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் வரும், பார்லிமெண்ட்ல வைக்கப்படும். அப்போது கேளுங்க, நீங்க ஏன் இந்த கவர்மெண்ட் மட்டும் அங்க சீஸ் பண்ண உடனே மோடி என்ன சொல்றாரு, அங்க சீஸ் பண்ணி பேங்க்ல எடுத்து மோடி என்ன சொல்றாருன்னா இதுல நீங்க தலையிட்டீங்க வச்சுங்க. இப்ப சொன்னீங்க ஒரு வருஷம் ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு
மோடிக்கு 570 கோடி அரசாங்கத்தின் பணம் சொல்லப்படுகிறனா எப்படி? இவங்க விஜயதாரணி டைரக்டா கேள்வி பதில் சொல்லுங்க. சமிங்கை காமிச்சாலே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அங்க மோடி எலெக்ஷன் கமிஷன் அவரோட சமிங்கைக்கு காத்துட்டு இருக்க எலெக்ஷன் கமிஷன் இது ஏன் பிடிக்க விட்டாரு? பிடிச்சது யாரு? எலெக்ஷன் கமிஷன் தானே. மாட்டின உடனே எலெக்ஷன் கமிஷன் சார் பிரியன் சார் அப்படி போக வேண்டாம். இந்த விஷயத்துல சனிக்கிழமை 12:30 மணிக்கு பிடிச்சாரா இல்லையா கேளுங்க. ஒரே அவர் விவாதத்தை அப்படி கொண்டு போக வேண்டாம். கொஞ்சம் காத்து நான் என்ன சொன்னேன்? சனிக்கிழமை 12:30 மணிக்கு கொஞ்சம் காத்து நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். செல்வம் உங்களுக்கான வாய்ப்பு தரேன். சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் காத்து கொஞ்சம் தயவு கூர்ந்து நம்ம யாராவது ஒருவர் பேசட்டும். மக்களுக்கு விஷயங்கள் எதுவுமே புரியாது. கொஞ்சம் காத்துருங்க. அதாவது அவர் பிரியன் வந்து அங்க இல்ல, அந்த இடத்துல இல்ல, நானும் இல்ல. கொஞ்சம் காத்துருங்க பிரியன். கொஞ்சம் அவரவர் நேரத்தில் பேசுறீங்க. நிறுத்துறீங்க. வண்டி எடுத்துட்டு போனாங்க. யூனிஃபார்ம் இல்லாம போனதெல்லாம் யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இன்ஃபர்மேஷன். அப்புறம் தானே நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் அங்க போறீங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் முழுக்க பிரதமர் கண்ட்ரோல் இருக்க. முதல்ல யாரை கேட்டிருக்கணும்? ஐயா என்ன பண்ணலாம் விட்டுருப்பாங்களே. உங்களுக்கு எப்படி இந்த கண்ட்ரோல் வந்தது? உங்களை கூட்டு வச்சது யாரு? எலெக்ஷன் கமிஷன். நேர்மையான எலெக்ஷன் கமிஷன் அப்ப நேர்மையா இருக்குமா? சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மோடி வந்துருவார். என்ன அதாவது இவர் கண்ட்ரோல் இருக்காருன்னு சொன்னா மொத்தம் விட்டுருங்க, எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான். இல்ல கண்ட்ரோல் இல்லன்னா இதுல கண்ட்ரோல் நாங்க எதுக்கு சொல்ல வரோம்? முக்கியமான கேள்வி அவர் கேளுங்க. அவர் இங்க புடிச்சாங்க அங்க புடிச்சாங்க யார் உங்களுக்கு சொல்றது? நிறைய இஃப் அண்ட் பட்ஸ் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியாதுங்கிற அடிப்படையில திரு குமரகுரு நான் முடிக்கிறேன். ஒரே நிமிஷம் திரு பிரியா, நான் கேள்வி முடிச்சேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். இஃப் அண்ட் பட்ஸ் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேச முடியாதுங்கிற அடிப்படையில் திரு குமரகுரு கேட்கிறாரு. தேர்தல் ஆணையம் பிரதமர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த விஷயங்கள் ஏன் வெளிவர வேண்டும்? அதிகமா ஊழல் நடக்குது, அதிகமாக பிரச்சனை நடக்குதுன்னு பேசுறாங்க. ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான், ஃபிளையிங் ஸ்குவாட்ஸை மத்திய அரசு அனுப்புகிறது. இது போன்ற பல விஷயங்கள் செய்திருக்கும் போது ரொம்ப செலக்டிவா பிக் அண்ட் சூஸ் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய விஷயங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அப்படித்தான் பார்க்க வேண்டுமா? அப்படி இல்ல சார். இப்போ 570 கோடி விஷயத்துல வந்து பல irregularities, ப்ரொசீஜர் irregularities நிறைய நடந்திருக்கு. எப்படி அந்த வேன் சீல் பண்ணல, அப்புறம் வேன் நிக்காத போனா, அவன் பிளைன் கிளாத்ல இருந்தா, இதெல்லாம் வந்து அங்க ஸ்பாட்ல இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. என்னன்னா ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு பணத்தை வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னா அது பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவ்வளவு சந்தேகங்கள் கலப்பிய பிறகு அது யாரோட பணம் என்ன பணம்ன்றத அந்த ஆஸ்பெக்டுக்கே நான் போல. இவ்வளவு டவுட்ஸ் கலப்பிய பிறகு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ யாரோ வந்து ஒரு கிளாரிட்டி ஏன் கொடுக்க மாட்டேங்க? நீங்க ஒரு வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றீங்க இல்லையா, அது ஏன் இல்ல இங்க? ஸ்டேட் பேங்க் ரெண்டாவது, ஸ்டேட் பேங்க் ஒன்னும் பெருசா பொலிட்டிக்கல் பிரஷருக்கு ஈல்ட் ஆகாத ஒரு பேங்கே கிடையாது. இந்திரா காந்தி காலத்தில் நகர்வால் 60 லட்சம் ரூபாய் அதுல வாங்கி போயிருக்காரு. இப்ப சமீபத்தில் நவம்பர் 2014 வந்து மோடியோட ஃப்ரெண்ட் அதானிக்கு வந்து 19,000 கோடி கொடுத்தாங்க. அப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் நிறைய இருக்கு. அதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ பொலிட்டிக்கல் பிரஷருக்கு ஆளாகாத ஒரு பேங்க் நீங்க நினைக்காதீங்க. அதுலயும் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கதான் செய்யறது. சோ அதனால சொல்றேன், இதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்.
டிரான்ஸ்பரன்சி இல்லாத போது டவுட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பொறுப்பு. நீங்க இப்போ இன்கம் டாக்ஸ் இதில் இன்வால்வ் பண்றீங்களா 570 கோடியில, அப்ப அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் விஷயத்திலையும் இன்கம் டாக்ஸ் வந்த பிறகு நம்ம அதெல்லாம் நம்புவோம். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி. அது அப்படி இருக்கும்போது 570 கோடி விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இன்னும் டவுட்ஸ் கிளப்பிட்டே தான் இருக்கும். இன்னைக்கா என்னைக்கா ஒரு நாள் என்ன இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹோல் அஃபேர்ல என்ன நடந்ததுன்னு வராது இருக்காது. சரி திரு குமரகுரு, ரொம்ப எளிமை இல்ல, அவர் சொல்றது வந்து ஒரு எளிமையான கேள்விதான். சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு விட்டன, அதற்கான பதிலை விரைவில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கறத. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் MVSS பிரசாத், we have obtained proper permission from RBI, we have secured it ன்றாரு. எல்லாமே பத்திரிகையாளருக்கு கொடுக்க முடியாது. அது எங்க போச்சு அந்த பணம்? அங்கதானே இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பணம் ஒரே நாள் காணாம போயிடுச்சுன்னா அந்த பணம் எங்கேயோ போயிட்டு போது புடிங்கன்னு சொல்லலாம். செக்யூர்டா பிரியன் அவர்கள் கவலைப்பட வேண்டாம், அங்கதான் இருக்கு. அது என்னைக்கும் கொடுக்க முடியாது. நீங்க வெளியிடுங்களேன், உங்க டாக்குமெண்ட்ஸ் வெளியிடுங்களேன், பப்ளிக்கோட கன்சம்ஷனுக்கு வெளியிடுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரே ஒரு விஷயம், அப்படி இப்ப இவ்வளவு தூரம் அவர் AGM லெவல்ல தான் பேசுறாங்க. ஸ்டேட் பேங்க் சேர்மன் கூட ஒன்னும் சொல்லல, டவுன் த லெவல் ஆபீசரை பேச வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப 570 கோடி எந்தெந்த பிரான்ச்ல எவ்வளவு அமௌண்ட், யாரோட அக்கௌண்ட்லோட பிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, எத்தனை அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இது வந்திருக்கு, 100 அக்கௌண்டா 200 அக்கௌண்டா என்ன, இந்த டீடைல்ஸ் வெளியிட்டா அது டிரான்ஸ்பரண்ட் சொல்லலாம். ஒண்ணுமே வெளியிடாம நாங்க செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு யாருக்காக செக்யூர் பண்ணீங்க சொல்லுங்க. யாருக்காக செக்யூர் பண்ணீங்க? அதிகாரப்பூர்வமாக சொல்லுங்க. அங்க இருந்த பணக்கட்டுகள்ல கூட ஒரு சில கட்டுகள்ல பிற வங்கிகளோட சீல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது இப்போ நமக்கு இருக்க நேரத்தில் இவ்வளவு தூரம் விரிவா விவாதிக்க முடியாதனால விவாதத்தை நிறைவு செய்யறேன். ஆனால் ஒரு விஷயம், இது போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் வங்கிகள் மீது எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களுக்கு அவர்கள் விரைவில் பதில் தருவது மட்டுமே அடுத்த கட்ட விவாதங்களை நோக்கி செல்லாமல் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும். உத்தரவு போட்டது 570 கோடி பிடிபட்டது அப்படி பல விமர்சனங்கள் வரலாம். அந்த விமர்சனங்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கும் ஒரு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் எதிர்த்து பேசிட்டு